தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி. தேவனுடைய சித்தம் நம் போஜனம். யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டுமானால், தேவனுடைய சித்தம் என்பது நம் வாழ்க்கைக்கு துணை சாதனம் அல்லவென்றும், அது நம் வாழ்க்கையின் அத்தியாவசியமான ஒன்று என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உணவு எப்படி நமக்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் சக்தியையும் கொடுக்கிறதோ, அவ்வாறே தேவனுடைய சித்தம் நம் ஆவிக்கு உற்சாகத்தையும் ஆத்மாவிற்கு திடனையும் மனதிற்கு நிறைவையும் அளிக்கும். இந்த வசனத்தின் 3 முக்கியமான வார்த்தைகள்: அனுப்பினவர், செய்து மற்றும் முடிப்பதே. முதலாவதாக, நாம் இந்த உலகத்திற்குள் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதையும் தானாக வரவில்லை என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். பரம தகப்பன் நம்மை ஒரு நோக்கத்தோடு இந்த பூவுலகில் அனுப்பியிருக்கிறார். அந்த சித்தத்தை நிறைவேற்றி அவர் சித்தத்தை செய்து முடிப்பதே இவ்வுலகில் நம் வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும். அவரின் சித்தத்தை செய்து முடிக்க நாம் தீர்மானிக்கும் வரை நம் வாழ்வில் ஒரு நிறைவை அனுபவிக்க முடியாது. திருப்தியும் நிறைவு நம் விரும்புகிற காரியங்களை செய்வதால் வருவதில்லை, மாறாக அவர் விரும்புகிறதை செய்வதாலே வருகின்றன. உணவு உயிர் வாழ்தல், பலன், ஜீவன் மற்றும் திருப்திக்கு அவசியம். அதை தேவைகளில் உள்ளவர்களுக்கு உங்களால் பகிர்ந்து கொள்ளவும் முடியும். சரியான காரியங்களை செய்யும் போது நமக்கு மகிழ்ச்சி பொங்கி வழியும் அனுபவமும் ஆசிர்வாதமும் உண்டாகும். இதைத்தான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நாம் காண்கிறோம். அவரின் ஊழியம் இந்த உலகில் முடிவு பெறும் முன்னரே அவர் தேவ சித்தத்தை தன் வாழ்க்கையில் செய்து நிறைவேற்றியதை அறிந்திருந்தார். சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று இறுதியில் வெற்றி குரல் முழங்கினார். தேவ சித்தத்தை செய்வதை காட்டிலும் இவ்வுலகில் சிறப்பான காரியம் வேறெதுவும் இல்லை. தேவனுடைய சித்தம் உங்கள் அப்பமாக மாறும்போது நீங்கள் ஜீவனையும் பராமரிப்பையும் திறனையும் நிறைவையும் பெற்று மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.